நான் இந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கான காரணம் எலக்ட்ரானிக்ஸில் எனக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்குது. ப்ளஸ் அதுக்கான இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கொடுத்து இதை பண்ணிக்கிறது பெட்டர். அதை மீறி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை இட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். உங்கள் ரிஸ்கில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அசம்பிளிங் வீடியோவுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு கேபினெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின கேபினெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இது பெடக்ஸ்ரா, தலை அங்க இருக்கு, நிமித்தவன. இதுதான் நம்ம கேபினெட்டு. மேட்ரிக்ஸ் 47 வாட்ஸ் 40,000 வாட்ஸ் போட்டிருக்காங்க. கேபினெட் உள்ள எப்படி இருக்கு, ஃபேனு, ஸ்பீக்கர் சாக்கெட்டு, RCA, MP3 கண்ட்ரோல்ஸ். இப்போ நம்ம வந்து பழைய டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வர பார்க்கலாம். எல்லாத்தையும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணி ட்ரில் பண்ணணும். ஒவ்வொரு பார்ட்ஸாக ஸ்க்ரூவாக கழட்ட ஆரம்பித்தாச்சு. இந்த ஃப்ரண்ட் பேனலேருந்து இந்த நாபை கழட்டி வந்து என்னால் உடைக்காமல் கழட்டவே முடியல. ஒன்று தான் நல்லா கழட்டினேன். பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே போய் இத்தனை வருஷத்தில் அப்படியே ஜாம் ஆயிடுச்சு. அழுக்கு வேறு. இன்னும் டிரான்ஸ்ஃபார்மரை பிரிச்சுருவோம். அப்புறம் இந்த கண்ட்ரோல்ஸ் பிரிச்சுட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பிரிச்சுட்டு அப்புறம் இந்த போர்டோட கனெக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இந்த சாக்கெட்லாம் பிரிக்கலாம். உயிரை பிரித்த எலும்பு கூடு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம பிரித்தாச்சு. ப்ளஸ் வந்து இந்த ஒயரிங் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி தான் எடுத்திருக்கு. இதை எவ்வளோ மேக்ஸிமம் ரீயூஸ் பண்ண முடியுமோ எல்லா காம்பனன்ட்ஸும் ரீயூஸ் பண்ணிடுவோம். இந்த சாக்கெட்டு இது யூஸ் பண்ண முடியாது. எஃப்எம் போர்டு நமக்கு தேவையில்லை. மெயின்ஸ் கார்டு நல்லா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூஸ் எல்லாமே யூஸ் பண்ணிடுவோம். இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த நாப்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த பாக்ஸுக்குமே வந்து ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ரஸ்டெல்லாம் ஆகிருக்கு. பட் இதை ரெடி பண்ணி இதில் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. அது என்னங்கிறத நீங்கள் நம்ம சேனலில் கண்டினியூவாக பாருங்கள். இது வந்து நம்ம பண்ணுற 2.1 பெரிய சம்பவமாக இருக்க போகுது. போர்டை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. தின்னர் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் புதுசு மாதிரி ஆயிருக்கு. பின்னாடி எல்லாமே நல்லா ஓரளவுக்கு புதுசு மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். இதில் அந்த எஃப்எம் போர்டு மட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. மற்றபடி எல்லாமே அப்படியே இருக்குது. ஒயர் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம இதை ஆல்ட்ரு பண்ணணும் இல்லை ரீயூஸ் பண்ணணுன்னா இது எப்படி இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன், இது வந்து பிடி செக்ஷன், இது பவர், இதெல்லாம் சேர்ந்த ஒரே போர்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பவர் உள்ளே போகுது, பவர் இன்புட் போகுது. இங்கே தான் டயோட்ஸ் இருக்குது. பவர் இங்கே போகுது. இது வந்து இதோட எஃப்எம் டியூனர் போர்டோட இது நான் கட் பண்ணிட்டேன் கனெக்ஷன். இதுதான் அவுட்புட்டு. ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கு போகுது பாருங்கள். இது அவுட்புட்டு. ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன்லேருந்து அவுட்புட் இங்கேருந்து போகுது. இது வந்து லெஃப்ட் ரைட்டு. இது வந்து இந்த சேனலுக்கான லெஃப்ட் ரைட்டு. இன்புட்டு பார்த்தீங்கன்னா இந்த RCA ஜாக்கு போய் கனெக்ட் ஆகுது பாருங்கள். அதுதான் இன்புட்டு. இந்த இடத்துல போகுது RCA ஜாக்கு. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு அப்படி இருக்குது. இது வந்து நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம எதுவுமே மாற்றலைங்க.
நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம புஷ் பின்னில் வந்து ஒரு இது வந்து ஆக்ஸ்லேருந்து வர்ற இது இருக்குது. இந்த ஆரஞ்சு எல்லோ இருக்கு பாருங்கள், அது ஆக்ஸு. இது வந்து ஆம்புக்கு உள்ளே போகிறது. ரெட்டும் ப்ரௌனும் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து உள்ளே போகும். ரெட்டு ப்ரௌன் போகுது இல்லைங்களா. இதுதான் பிடி போர்டுக்கு இன்புட் போய் அங்கேருந்து வந்து வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து ஆம்ப் அப்படி போகுது. ஸோ நம்ம இந்த இதெல்லாம் டிஸ்டர்பே பண்ணல. நம்ம இந்த இடத்துலையே வந்து பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து இப்போ இந்த எஃப்எம்மோட இன்புட்டை இதை கொடுத்துருந்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா. இந்த இன்புட் வந்து இந்த புஷ் புல் சுவிட்சில், செலக்டர் சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்த 2 இதை போட்டு கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டர். அதை தூக்கிட்டு நம்ம லெஃப்ட் ரைட் இன்புட்டை இதில் கொடுத்துட்டு போகிறோம், அவ்வளோதான். ஸோ புஷ் பண்ணாங்கன்னா இந்த ஆக்ஸ்லேருந்து வரும், இந்த ஆர்சிஏ கேட்குறீங்க, இந்த ஆர்சிஏலேருந்து இன்புட் கொடுத்தாங்கன்னா அதில் வரும். இல்லைன்னா நமக்கு வந்து யூஎஸ்பி போர்டிலேருந்து வர இன்புட்டை நம்ம இதில் கொடுத்துட்டு போகிறோம், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். அப்புறம் அதே அவுட்புட்டை வந்து நம்ம சப்வூஃபர் போர்டுக்கும் நம்ம கொடுக்கணும். அதோட அவுட்புட்டை எடுத்து இப்போ இதில் வந்து 2 இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி சாக்கெட் இது. ஸோ இதை நான் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சப்வூஃபருக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு இது தான் போடுவோம், இன்னொன்று வந்து சும்மாவே இருக்கும். ஸோ அது டம்மியாக தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. ஸோ பிளான் என்னென்னா, இதில் வர பேஸ் டபுள் கண்ட்ரோல் இது எல்லாமே அப்படியே இருக்க போகுது. செலக்டர் சுவிட்சில் மட்டும் மாற்ற போகிறோம். அப்புறம் வந்து இதெல்லாம் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதிலேருந்து ஒரு கண்ட்ரோல் எடுத்து, ஒரு பவர் எடுத்து 5 வோல்ட்டாக மாற்றணும். அதுக்கு வந்து ஈதர் நான் வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டர் போடலாமா, இதுலேருந்து எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். பவர் கொடுத்துட்டு இதுலேருந்து இன்கேஸ் நமக்கு போர்டுக்கு, MP3 போர்டுக்கு, யூஎஸ்பி போர்டுக்கு தேவையான பவர் இதுலேயே கிடச்சிச்சுன்னா நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு இல்லை ரெகுலேட்டர் ஐசி போடணும். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே கலெக்டின அந்த இந்த போர்டு இருக்குது, 5 வோல்ட் பவர் போர்டு, அதுக்கு 230 வோல்ட்ஸ் இன்புட் கொடுத்து 5 வோல்ட் டிசி அவுட் எடுத்துடலாம் அதிலேருந்து. ஸோ இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அதுதான் கொஞ்சம் பெரிய கேபினட்டாக வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த போர்டோட பிளேஸ்மெண்ட்டு முதல்ல பார்க்கணும். இந்த ஒயர் லென்த்து நான் எதையுமே கட் பண்ணலை, அதனால் எது வந்து கரெக்டாக இருக்கும்னு முதல்ல நம்ம பிளான் பண்ணணும். அப்போ தான் இது பண்ண முடியும். அது பேஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் மற்ற கனெக்ஷன்ஸ் எங்கே வைக்கணுங்கிறதையும் மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதை நான் பிளான் பண்ணிவிட்டு மறுபடியும் வரேங்க. இப்போ ரஃபாக ஒரு லேஅவுட் பண்ணியாச்சு. மாஸ்டர் கண்ட்ரோலு, பேஸ் டபுள் மாட்டியாச்சு. இதில் இப்போ இப்படி தான் வைக்க போகிறேன். இந்த ஒயர் லென்த்து பத்தலைங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது ஸ்ட்ரெயிட்டாக கூட வைக்கணும், பட் இந்த லென்த்து பத்தாதனால இதை இப்படி வச்சுருக்கேன். மேபி அதை ரீவயர் பண்ணுறப்போ கண்டிப்பாக இதை ரீவயர் பண்ணணும், சும்மா வந்து அப்படியே வைக்க முடியாது. ஸோ இது செட்டப் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா நம்ம புது ஒயர்ஸ் வாங்கி இந்த ஒயரிங் எல்லாமே கூட நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போது என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பிளேஸ்மெண்ட்டை வந்து இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வந்துடும், இங்கே இன்புட் வந்துடுச்சுன்னா இதில் வந்து இது கொடுத்துடலாம். இது எடுத்துருவேன். நமக்கு வந்து இந்த ஸ்விட்ச் தான் இருக்குது, நமக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இது கொடுப்போம். இப்போதைக்கு இது இருக்குது, நான் வந்து இது ஃபேஸ் நியூட்ரல் எது இருக்கட்டும்ன்றதுக்காக சும்மா வச்சுருக்கேன் இதை. இப்போ கண்ட்ரோல்ஸ்லேருந்து இருக்கிறத நம்ம மாற்றவே இல்லை. இதில் வந்து ஆர்சிஏக்கு மட்டும் கொஞ்சம் லென்த்து பத்தாமல் இருந்துச்சு, அதுக்கு ஒரு ஜாயிண்ட் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சப்வூஃபர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து
நம்ம மோனோ ஆம்ப்ளிஃபையர் அதுக்கு வந்து இது பண்ணியாச்சு. இதுக்கு பவர் கொடுக்கணும். இதில் +12 -12 கொடுக்கணும். +12 கிரவுண்டு கொடுக்கணும். ப்ளஸ் வந்து இதுக்கும் +12 கிரவுண்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டர் வச்சு தான் கொடுக்க போகிறேன் இந்த போர்டுக்கு. இதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட டிசி அவுட்புட்டை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு இன்புட் வந்து நம்ம இந்த போர்ட்லேருந்து வரணும். ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட்லேருந்து நம்ம இன்புட்டை வந்து இதை கொடுக்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன பண்ண போகிறோன்னா, இதிலேருந்து இப்போ இந்த ஆக்ஸ் கேபிளுக்கும் இப்போ இந்த செலக்டர் சுவிட்சுக்கும் இதுலேருந்து கொடுக்கணும். ப்ளஸ் வந்து சப்புக்குமே இதுலேருந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இவங்களுக்கு இந்த யூஎஸ்பி போர்டுக்கு 5 வோல்ட் பவர் கொடுக்கணும். 5 வோல்ட்டுக்கு வந்து நான் எக்ஸிஸ்டிங் இருந்த போர்டை தான் யூஸ் பண்ணலான்னு இப்போதைக்கு இருக்கு ஐடியா. அவ்வளோதாங்க, இப்போதைக்கு இதுதான் ரெடி ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி தான் வைக்கலான் இருக்கேன். இந்த போர்டெல்லாம் இங்கே இருந்துடும். இதுக்கு மட்டும் இப்போதைக்கு ஒரு ஸ்க்ரூ போட்டு வச்சுருவேன். அப்புறமா வந்து புதுசாக ஒயர் வாங்கிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் எல்லா ஒயரும். அவ்வளோதான். இப்போ இதை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி ட்ரில் பண்ணிடுவோம். ஹோல்ஸ் ட்ரில் பண்ணணும். ஒரு வழியாக எல்லாத்துக்கும் கனெக்ஷன் பண்ணியாச்சுங்க. ஒயரு சின்ன சின்ன பிட்டு ஒயர் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதிலேருந்து இதுக்கு மெயின் போர்டுக்கு வருதா, இது ப்ரீ போர்டு. ஆக்ஸில் வந்து நமக்கு யூஎஸ்பியிலேருந்து இந்த செலக்டர் சுவிட்சு கொடுத்தாச்சு. அதிலேருந்தே நமக்கு வந்து இது வருது பாருங்கள், சப்புக்கு எடுத்து கொடுத்தாச்சு. சப்புக்கு பவர் வந்து இங்கேருந்து வருது, இந்த ப்ளூ ஒயர் பாருங்கள். இந்த எஃப்எம் டியூனருக்கு வந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சு. அதில் 12 வோல்ட் டிசி வந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து ஒரு 12 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு நமக்கு போர்டுக்கு எடுத்திருக்கோம். அது அப்படியே ராவாக 12 வராது, அது ஒரு 18-19 வரும். அதை நம்ம வந்து நம்ம மோனோ போர்டு கொடுத்துருக்கோம். அதோட அவுட்புட் வந்து இங்கே கீழே பாருங்கள், அந்த சாக்கெட்ஸில் அது ஒன்று மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ சப் அவுட் அது மட்டும்தான், இன்னொரு சாக்கெட்டு சும்மா இருக்குது. அவ்வளோதான். இது வந்து ஆக்ஸு ஏற்கனவே இருந்த ஆக்ஸு தான். இது லென்த்தும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், ஒயர் அட்டாச் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்ம பிளேஸ்மெண்ட்டை வந்து கரெக்டாக பண்ணிடலாம் போர்டெல்லாம். இப்போ இங்கே இருக்க போது, இந்த போர்டு இங்கே இருக்க போது, சப்பு போர்டு கொஞ்சம் ஹீட் ஆகுங்கிறதுனால ஃபேனுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்க போகுது. இது ஏன்னா இந்த யூஎஸ்பி போர்டு பக்கத்துலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக மெயின்ஸ் கார்டில் லிங்க் அடித்து வச்சுருக்கேன். இதை ஒரு தடவை ஆன் பண்ணி பார்த்துருவோம். நம்ம இதுக்காகவே ஒரு புது சப்பு ஒன்று வாங்கியிருக்கோம், சாம்கான்லேருந்து 8 இன்ச் சப்பு. ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் இருக்குது, பழைய ஸ்பீக்கரு 8 இன்ச் ஸ்பீக்கர் இருந்தது. இப்போ நம்ம இது கனெக்ட் பண்ணுவோம். வந்துருச்சு. சப்பு வந்து ஆடிக்கிட்டு இருக்கு, ஹம்மிங் வருது. இந்த ஹம்மிங் என்ன பிரச்சனைன்றது பார்ப்போம். ஏதோ எர்த்து தான், கிரவுண்டு தான் ஏதோ பிரச்சனை, பார்ப்போம். கிரவுண்டில் இந்த இஷ்யூவை சரி பண்ணியாச்சு. இப்போ சப்வூஃபர் சூப்பராக ஒர்க் ஆகுது. கிரவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை சரி பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ராப்பர் சவுண்ட் அவுட்புட் கிடைக்கும். அதுவும் சப்வூஃபர் வந்து நல்லா அதிர ஆரம்பிச்சிடும் கரெக்டாக ஒயரிங் இல்லைன்னா. இந்த பாட்டை நான் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளே பண்ண முடியாது. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அதனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஒரு ஒர்க் அவுட் ஷீட் மாதிரி பார்த்துடலாம். இப்போ இந்த இதுக்கு வந்து என்னென்னலாம் நம்ம பண்ணோமோ அதெல்லாமே வந்து நான் லிஸ்ட் எழுதியிருக்கேன். இப்போ ரேட்டு நான் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே வரேன். இந்த சப்பு ப்ரீ போர்டு, ஷானோட ப்ரீ போர்டு 12 வோல்ட் போர்டு வந்து 95 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஆம்ப் வந்து 90 ருபீஸ்க்கு வாங்கினேன்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேபினட் வந்து 450 ருபீஸ். அது 12 வோல்ட் ரெகுலேட்டர் வந்து 13 ருபீஸ். டிசி ஃபேன் வந்து 120 ருபீஸ். மைக்கு ப்ரீ போர்டும் 130 நினைக்கிறேன். மேபி 10 ரூபா 20 ரூபா டிஃப்ரென்ஸ் வருங்க. நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதுகிறேன். நாப் கண்ட்ரோல், பெரிய நாப் கண்ட்ரோல் வந்து 9 ருபீஸ். இதுதான் 9 ருபீஸ். இது வந்து 6 ருபீஸ். 3 ரூபா ஒரு நாபு, சின்ன நாபு. ஸ்க்ரூ செட்டு வந்து 100 ரூபா. ப்ரீமியம் புஷ்ஷு, அந்த கீழே கோல்டன் கலர் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது வந்து 80 ரூபா. ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து 13 ரூபா. யூஎஸ்பி போர்டு, பகாரியா யூஎஸ்பி போர்டு. இந்த போர்டை பற்றி நம்ம பெருசாக பார்க்கல. இதில் வந்து பேஸ் ட்ரபிள், அப்புறம் சின்னதாக ஒரு ஸ்பீக்கர் அட்டாச் பண்ணிக்கலாம். வெறும் இந்த யூஎஸ்பி போர்டு மட்டுமே வச்சு கூட ஒரு மினி ஆம்ப்ளிஃபையரோடையே வர்ற யூஎஸ்பி போர்டு இது, பகாரியா போர்டு. ஸோ அது 200 ரூபா. இல்லைன்னா வந்து நம்ம 180 150க்கெலாம் இருக்குது. ஒயிட் டிஸ்பிளேங்கிறதுனால நம்ம வந்து இந்த காஸ்ட் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம வாங்கின ஐட்டம். என்கிட்ட ஏற்கனவே இருந்தது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்சு ஆல்ரெடி இருந்துச்சு. 10 ஆம்ப்ஸ் 6 ஆம்ப்ஸ் போடுற அளவுக்கு ஒரு சுவிட்ச் அது. அதனால் அது ஏற்கனவே நான் பல்காக வாங்கி வச்சுருந்தேன், அது யூஸ் பண்ணிக்கிறேன். அது தனியாக வாங்கினாலும் ஒரு 10 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் அந்த ஹீட் சிங்க் பிளேட் வந்து அதுவுமே நான் பல்காக வாங்கியிருக்கேன், அந்த சைஸ்க்கு இந்த ஸ்விட்சில் போடுறதுக்கு, ஐசி ரெகுலேட்டரில் போடுறதுக்கு. அதுவுமே மேபி ஒரு 5 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு ஒரு 5 ரூபா போட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கான செலவு. இதை குயிக்காக கால்குலேட்டரில் போட்டு நான் உங்களுக்கு வரேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வர்ற நம்பர் வந்து 1306. அதுக்கப்புறம் இந்த அடிஷ்னல் போட்டால் மொத்தமாக ஆன செலவு பார்த்திங்கன்னா 1321. எப்படி ஃபேன்சி நம்பராக இருக்குல்ல? இவ்வளோ தாங்க நமக்கு மேக்ஸிமமாக ஆக வேண்டியதே. இந்த போர்டை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் தேவை. இதில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆட் பண்ணல, அது ஒரு பெரிய காஸ்ட்டாக இருந்திருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் ஆட் பண்ணால் சப்பு வால்யூம்லாம் நல்லா வரும். பட் இதுக்கே நல்லா வருது. எனக்கு என்னமோ ஒரு டிஃபரன்ஸும் எனக்கு தெரியல. இந்த இதை வந்து வேணால் நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். இது நான் வந்து வேணும்ன்ட்டு தான் வாங்கினேன். அந்த 80 குறைச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறையும். மைக் ப்ரீ போர்டு வேணும்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். பட் இந்த அவுட்புட்டே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. வீட்டுக்கு ஹாலில் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் அந்த சப்பு பாக்ஸை ஃபிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ இந்த கேபினட்டை இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவேன். அதாவது ரிஃபைன் பண்ணுவேன், அப்கிரேடுன்னு சொல்லக்கூடாது, ரிஃபைன் பண்ணுவேன். ஒயரை மாற்றுவேன். இந்த கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் போடலான் இருக்கேன், புதுசாக மாற்றிடலான்னு நினைக்கிறேன். சில கண்ட்ரோல் வந்து ஸ்க்ரீச் சவுண்டு வருது, அவ்வளோதான் அதில் சேஞ்சு. ஸோ பேசிக்காக நமக்கு இவ்வளோ தான் அங்கே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.